ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா முந்தின நாள் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு. நான் எப்படின்னா நான் வீட்டில் இருந்தே நிறையா ஒர்க் வந்து சில பேருக்கு பண்ணி கொடுப்பேன். அதாவது என்னென்னா ஆரி ஒர்க் பண்ணுவேன், சாரீ ட்ராப்பிங் பண்ணி கொடுப்பேன், சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஹேர்டூக்கு வந்து போவேன், மேக்கப் அசிஸ்டண்ட்க்கு போவேன். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதாவது நான் என் குழந்தைங்கள வந்து பார்த்துக்க ஆள் இல்லாதனால இந்த ஒர்க் எல்லாமே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நம்ம பண்ணாலே எனக்கு ஒரு ₹1000 இல்லை 500 கூட நான் கிடைக்கும். இது 500 1000ன்றது நான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது ஒரு சின்ன விஷயம். ஒரு 5 மினிட்ஸ் அவர் ஒர்க் பண்ணான்னா அவர் ஈஸியாக 300 400 அவர் சம்பாதிப்பார். அவருக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சுத்தமாக எனக்கு பிடிக்காது, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ வீட்டில் இரு, நீ ஜாலியாக இருந்தால் சொல்லுவார். பட் எனக்கு வந்து என் குழந்தைங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அமௌண்ட்டை எல்லாத்தையுமே நான் வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். கோல்டில் சீட்டு கட்டுவேன், அப்புறம் டிஜி கோல்டு போடுவேன், சில்வர் வாங்கி வைப்பேன். இது எதுக்குன்னா என்னோட குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து விசேஷம் வைப்பாங்க, காது குத்து வைப்பாங்களா. எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எப்படின்னா இதை ஒரு பெரிய ஃபங்க்ஷனை வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், சீர் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் என் சைடு என் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே நான் தான் பண்ணணும். அந்த ஒரு நிலையில் நான் இருக்கேன். நான் யாரையுமே நம்பி, அதாவது நான் என் அம்மாவை வந்து குறை சொல்ல மாட்டேன். அவங்க சிரமப்படுறாங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்க முடியாது. என் அம்மா பண்ணுறது பண்ணுவாங்க. பட் அதை மீறி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் என் அம்மாட்ட போய் கேட்க முடியாது. வேறு ஒருத்தவங்ககிட்டே நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதனால் வந்து இதை வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். தம்பிங்களுக்கு வந்து கோல்டு செய்கிறதுக்கா சரி, அந்த நேரம் சீர் பாத்திரம் செய்கிறதுக்கா சரி, எல்லாத்துக்குமே நான் சேவ் பண்ணி நான் என் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணணும்னு ஒரு வைராக்கியம்னு சொல்லலாம், ஒரு கோபம்னு சொல்லலாம், ஒரு ஆதங்கம்னே நான் சொல்லலாம். என்னென்னா என்னோடய ஃபஸ்ட்டு பையன் மொட்டைக்கு வந்து தலை மொட்டைக்கு வந்து நான் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். என் ஹஸ்பண்ட்னால இல்லை, அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு சில பேர்னால. ஸோ அதெல்லாமே வந்து மனசில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் சேவிங்ஸ் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் சொல்லி இந்த இடம் வாங்கி வீடு கட்டினதெல்லாம். இது எல்லாமே பண்ணி இப்போ என்னை பார்த்தா வந்து அந்த இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனாலும் அன்னைக்கு நீங்கள் அப்படி பேசுனீங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து என் குழந்தைங்களுக்காக இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு வேலை தான் இந்த சேனல் கூட நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நான் வந்து சம்பாதிப்பேனா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியாது. பட் நான் எல்லாமே நான் பண்ணுவேன் என் குழந்தைங்களுக்காக. என்ன சொல்கிறது, சேவிங்ஸ் வந்து மஸ்ட்டுங்க. சேவிங்ஸ் பண்ணணும். நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு வந்து அவசியமே இல்லை. ஏன்னா என் அப்பா வந்து அப்படி சம்பாதிச்சவர், அப்படி ஒரு வாழ்ந்தவர். பட் என்ன பண்ண, சேவிங்ஸ் பண்ண தெரியலை அவங்களுக்கு, சேவிங்ஸ் பண்ணலை அவங்க. அதனால இப்போ நானும் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, நானும் கஷ்டப்படுறேன். ஸோ என்ன நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஒரு ₹100 கூட ஒரு பெரிய விஷயந்தான். அந்த ₹100 பார்த்து வந்து செலவு பண்ணுங்கள். ஆடம்பரம் செலவு பண்ணாதீங்க. என் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு தேவைக்கானது மட்டும்தான் நான் வாங்குவேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து நான் என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. ஆனாலும் அதை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தனால தான் இந்த வீடே நாங்கள் வந்து லோன் இல்லாமல் கட்டியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி இவனுங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் இப்படி இவ்வளோ பெரிய வீடு எப்படி கடன் இல்லாமல் கட்டின. கடன் இருக்குது, ஒரு ₹6,00,000 கடன் இருக்குது. பட் இந்த வீட்டோட மதிப்பு அதை விட ஒரு 10 மடங்கு. அப்படின்றப்ப இந்த 6,00,000ன்றது எல்லாருக்குமே இந்த கடனில் இவனுங்க கட்டியிருக்கானுங்களேன்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ எங்களை பார்த்து வந்து கற்றுக்கிட்டு சேவிங்ஸ் பண்ண மாட்டேன்றாங்களே தவிர பொறாம தான் படுறாங்க எல்லாருமே. நான் என்ன சொல்கிறேன்னா, என் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே, உங்ககிட்ட வீடு இல்லையா, உங்ககிட்ட வந்து பணம் இல்லையா, நம்ம தான் அதுக்கு வந்து ரீசன். நம்ம தான் சம்பாதிக்கணும், நம்ம தான் சேர்த்து வைக்கணும். ஆடம்பரன்றதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதுக்காக அத்தியாவசியத்தை நான் தள்ளி வைக்க சொல்ல. உங்களுக்கு என்ன அவசியமோ அதெல்லாம் வாங்குங்க. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸுன்னா தேவைன்னா மட்டும் வாங்குங்க. இவங்க வாங்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, நம்ம வாங்கக்கூடாது. ட்ரெஸ்ஸுன்றது எதுக்குன்னு நம்மளுக்கே தெரியும், அதை சொல்ல தேவையில்லை. ஸோ அது இப்போ எங்களுக்கு எப்படின்னா, நான் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நிறையவே செலவு பண்ண மாட்டேன். நான் போக போக வீடியோஸில் நான் சொல்கிறேன். டைம் முடிய போகுது. ஸோ என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.